வகி வரும். ஏன்னா எல்லா நபிமார்களுக்கும் இறை செய்தியை கொண்டு வருவது, வேத வசனங்களை கொண்டு வருவது, அல்லாஹ்வின் புறமிருந்து செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பது மிக முக்கிய பொறுப்பு. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுப்பு. இப்ப அவர்கள் மூலமா வகி வரும். பெருமானாருக்கு வகி வர்றப்ப பெரும்பாலும் அதுல ஜிப்ரீல் ஒரு சஹாபியின் தோற்றத்திலே வருவார்கள். ரஹியத்துல் கல்வி என்கிற பெயர் கொண்ட அழகிய தோற்றம் கொண்ட ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. பெரும்பாலும் அதில் ஜிப்ரீல் ரஹியத்துல் கல்வியுடைய உருவத்திலே வந்து நபிகள் நாயகத்திற்கு வகையை சொல்லிவிட்டு போவார்களாம், இறை செய்தியை சொல்லிவிட்டு போவார்களாம். ஆனா ஒரு 2 சந்தர்ப்பங்களில் மாத்திரம் அதில் ஜிப்ரீல் பெருமானாருக்கு வகை கொண்டு வருகிற போது தனது அந்த உண்மை தோற்றத்தில் வந்ததாக ஹதீஸ்களிலே உண்டு. அவர்களது உண்மையான உருவத்தில், ஏன்னா ஜிப்ரீலுடைய தோற்றம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோற்றத்தில் ஹதீஸ்ல வருது 600 இறக்கைகளை கொண்டவர். காரணம், மலக்குகளுக்கு எல்லாம் தலைவர், ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அதில் ஜிப்ரீலின் படைப்பு. ஒரு இறக்கையை அவர்கள் விரித்தால் ஒட்டுமொத்த உலகையும் சூழ்ந்து கொள்கிற அளவிற்கு ஒரு பெரும் பிரம்மாண்டமான படைப்பு கண்ணிமிக்கவர்களே. அதில் ஜிப்ரீல் மூலமாக வகை வரும். இவ்வளவு சிறப்பு அம்சங்கள்